அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கேரமல் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. 1 கப்பு ஒயிட் சுகர் போட்டுட்டு 2 ஸ்பூன் நான் தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக கேரமல் ரெடி பண்ணிட்டு போகிறேன். இப்போ நம்ம கைவிடாத கலக்கிட்டே இருக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கேரமல் ரெடி பண்ணிவிட்டு கேக் பேனில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் உடனே இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணுங்க, இல்லாட்டி திக்காகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் பசும்பால் எடுத்துருக்கேங்க. நல்லா காய்ச்சிட்டுருக்கணும். 1/4 லிட்டர் வர வரைக்கும் நல்லா நான் காய்ச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வரணும். உங்களுக்கு நல்லா திக்காக வந்தது. ஒரு 2 ஸ்பூன் ரவை, மெல்லிஸ் ரவையை எடுத்து நான் அதோட ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1/4 கப்பு நான் ஒயிட் சுகர் திரும்ப ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்ருக்கலாம். நம்ம நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்ததும் அந்த கேக் பேனில் எடுத்து நான் ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு ஒரு அத்திப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 6 கருப்பு திராட்சை அதோட ஆட் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் பேன் வச்சு எடுத்துட்டேங்க. ஒரு 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி பண்ணிவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.